வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஷீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான வெஜிடபிள் சாம்பார் தாங்க. தோசை, இட்லி, ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சுவையாக சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். இது சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் சொல்லணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் துவரம் பருப்பு. நான் இங்கே டாட்டா சம்பன் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆயிடுது. ஸோ இப்போ போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கு நம்ம வெள்ளைப்பூடு, உங்களுக்கு ஆப்ஷனல், வெள்ளைப்பூண்டு சாப்பிடல அப்படின்னா தேவையில்லை. நான் இங்கே கார்லிக் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஜீரா கொஞ்சம், அப்புறமா டர்மரிக் பவுடர், ஜீரா ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கடுத்து மஞ்சள் தூள் போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா குழன்னு நல்லா வெந்துடும். இப்போ விசில் போட்டு குக் பண்ணிடலாம். அது வேகிற நேரத்தில் நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் இருக்குது. இதில் முருங்கைக்காய் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இது நீங்கள் பொட்டேட்டோ ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்குது இல்லையா, அதை வச்சு நல்லா மேலே தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். ஸ்கின்னோடய சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் ரஃப்பாக எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எப்படி தான் கட் பண்ணணும்னுலாம் ஒன்றும் இல்லை. நான் கத்திரிக்காய் லவ்வர். ஸோ கொஞ்சம் கத்திரிக்காய் எப்போதுமே அதிகமாக போட்டு தான் சமைச்சு எடுப்பேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி சைடில் வச்சுருங்க. பாருங்கள், 2 விசில் தான், நல்லா வெந்துடுது. அதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். அதுக்கடுத்து கடுகு போட்டுக்கலாம். என்கிட்ட சிறு கடுகு அது போட்டிருக்கேன். சரியாக வெடிக்கல. சரி, ஓகே, போட்டாச்சு. அதுக்கடுத்து ஆனியன், ஒரு சின்ன ஆனியன் ஒரு பகுதி கட் பண்ணி எடுத்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப ஆனியன் வேணும்னா அது ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ வேணும் போட்டுக்கோங்க. ஏன்னா எப்போதுமே ஆனியன் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து மீடியம் சைஸ் 3 டொமேட்டோஸ் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க. நல்லா வதங்கி வரட்டும். எப்படியோ ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எப்போதுமே ஃபுட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு தீச்சி எடுத்துடாதீங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுது. அதுக்கடுத்து சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். நான் எப்போதுமே சில்லி பவுடர் சாம்பாருக்கு ஆட் பண்ணுவேன். ஹோம்மேட் சாம்பார் பவுடராக இருந்தால் சூப்பர். இல்லை இன்ஸ்டண்ட்டாக நான் வாங்கி குக் பண்ணுறனாலும் ஓகே தான். போட்டுட்டு நல்லா ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும் அந்த மசாலா, தக்காளி இது கூட எல்லாம். அதுக்கடுத்து நம்ம வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் கறி ரொம்ப திக்காக வைக்கல, கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இட்லி அப்புறமா தோசை இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றதா பிளானு. ஸோ அதுக்கு சூப்பராக இது நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தது. அதுக்கடுத்து நான் குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பருப்பு இது கூட ஆட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த பாத்திரத்தில் இருக்கிற பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றிடலாம். போட்ட பிறகு நாம் இதுக்கு தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பாருங்கள், இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி. ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டில் தென், பாய்.